ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் டெய்லி வீடியோஸில் ஒன்று வந்து வீடியோ ஃப்ளோவில் சொல்கிறேன், இல்லைனா வந்து அந்த டெக்ஸ்ட்டில் பண்ணுறேன். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரில. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, அட்லீஸ்ட் நடுவுலையாச்சும் போடுங்க, இல்லை ஃபினிஷ் பண்ணும்போதாவது போடுங்க. கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு. ஆனால் யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. பட் ஆனால் நான் சொல்கிற ஃப்ளோக்கு ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்குமே எழுதப்படாத ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல எங்களுக்கு அதை சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். அது நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுக்கோ எடிட் பண்ணுறதுக்குமான ஒரு சின்ன ரெக்கக்னேஷன், ஒரு லைக்கோ, ஒரு சப்ஸ்கிரைபோ, ஒரு கமெண்ட்டோ அப்படின்னு சொல்லும்போது கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதோ, இல்லை அதை போடுறதோ, இல்லை அதை வந்து பேசுகிறதோ அப்படிங்கிறதோட கஷ்டம் இன்னொரு ரிவ்யூவருக்கு தெரியும், இன்னொரு யூடியூபர்ஸ்க்கு தெரியும்னா ஆடியன்ஸ் ஆனால் உங்களுக்கும் அதை புரிய வைக்கிறதுல எங்களுக்கான பொறுப்பு இருக்குன்னா அந்த வகையில் தான் அந்த ஒரு லைக்கையோ, கமெண்ட்டையோ, சப்ஸ்கிரைபோ எதிர்பார்க்குறோம். தயவுசெய்து அதை பண்ணிவிடுங்க. இது ஒரு என்னோட ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட். அதுவும் என்னோட சேனல் ரொம்ப சின்ன சேனல். என்னோடது இப்போ தான் 3K சப்ஸ்கிரைபர்ஸே வந்திருக்கு. என்னப்பா 3K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கலாம் ஒரு சேனலான்னு கேட்டால், அது ஒரு சேனல்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் இருக்குன்னா அதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை, என்னோட விஷயங்களை பதிவு பண்ணுறதுல எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வருதுன்னா அதை தான் நான் பண்ணிருக்கேன். என்னோடது ஆர்கானிக்காக அந்த 3K சப்ஸ்கிரைபர்ஸை நான் வந்து ஒரு 3-4 இயர்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுல இந்த பிக் பாஸ் டிவி நான் 2 இயர்ஸாக தான் பண்ணுறேன். 2 இயர்ஸ் போன வருஷம் ஃபுல்லாக பண்ணேன். இந்த வருஷம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல எனக்கான அந்த ஹவர்ஸ் ரீச் ஆகிறதுலையோ, இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுலையோ என்னோடது ஆர்கானிக்காக ஒவ்வொரு விஷயங்களும் நான் எனக்கான விஷயங்களாக வந்து ஒன்று ஒன்றா நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னும் போது எனக்கான எந்த சோர்ஸும் கிடையாது. என்ன சொல்கிறது, மீடியாக்கான எந்த சோர்ஸும் எனக்கு கிடையாது. எலிமினேஷன் போடுறதுலேருந்து, யூடியூப்லேருந்து கண்டென்ட் எடுத்து போடுறதுலேருந்து எல்லாமே எனக்கான ஒரு செல்ஃபாக நான் போட்டுக்கிறேன். அந்த ஒரு எஃபோர்ட் தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு சப்ஸ்கிரைபர் ஆட் ஆனாலும், ஒரு லைக் வந்தாலும், ஒரு கமெண்ட் வந்தாலும் அது எனக்கான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக, என்ன மாதிரி வீட்டில் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிற பொண்ணுங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸாக நம்மளாலே எதுவும் பண்ண முடியுங்கிற இடத்துல அந்த லைக் எனக்கு மோட்டிவேஷன் ஆகுன்னா, என்ன மாதிரி வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்க ஹோம் மேக்கர்ஸ்க்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷன்லாம் இருக்குன்னா அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, லேடிஸ் யாராவது இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா உங்கள் மனசுலேயே 1000 விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா அது என்னோட சேனலில் பேசுகிற விஷயங்கள்லாம் மைண்ட் வைஸாக இருந்தால், ரிலேட் ஆனால், கனெக்ட் ஆனால் அதுக்கு ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் போட்டு பார்த்துட்டிங்கன்னா அது எனக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்மள மாதிரி கேர்ள்ஸ் வந்து முன்னுக்கு வர்றதுக்கான ஒரு விஷயமா அது இருக்கும்னா அதை ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் நிறைய மேல் கண்டஸ்டன்ஸ் மேல் ஆடியன்ஸ் தான் நிறைய இருக்காங்க, மேல் ரிவ்யூவர்ஸ் தான் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பிக் பாஸ் ஷோலேயே ஒரு பொண்ணு ஸ்டாண்ட் எடுக்கிறது, அது அர்ச்சனாலேருந்து ஆரம்பித்து வந்துட்டு நிறைய ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். என்ன சொல்கிறது, தனலட்சுமியிலேருந்து ஆகட்டும், தாமரை ஆகட்டும், சிவானி, ஸோ நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ், ஏன் டிரான்ஸ்ஜெண்டராக வந்தவங்க கூட ஆகட்டும், அப்சரா இப்போ வந்தவங்களாகட்டும், ஸோ நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஏன் ரம்யா பாண்டியன் கூட. ஸோ எல்லாருமே அதுக்கான எஃபோர்ட் அந்த பிக் பாஸ் ஷோவில் போடுறாங்கன்னும் போது அது மேல் ரிவ்யூவர்ஸ் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவும், ஃபீமேல் ரிவ்யூவர்ஸ் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவும், இல்லை மேல் ஆடியன்ஸ் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவும், ஃபீமேல் ஆடியன்ஸ் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவும் ஒரு வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து பாலாவை ஒத்துக்குவீங்க, இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்காக அடித்து ஆடுற தீபக் மாதிரி ஆளுகளை ஒத்துக்குவீங்க அப்படின்னும் போது மஞ்சரி ஒத்துக்க மாட்டீங்க, ஜாக்கை ஒத்துக்க மாட்டீங்க, இல்லை சௌந்தர்யா கேமே ஆட தெரியாமல் அந்த கேமை மோல்டு பண்ணி ஏதோ ஒன்று பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல ஃபீமேலுக்கான ஒரு விஷயத்தையும் அந்த ஷோவில் கொண்டு வராங்கன்னா அதை என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்மள மாதிரி ஃபீமேல் ஆடியன்ஸ் தானே தவிர அதுக்கு நான் தப்பாக என்கரேஜ் பண்ண சொல்ல. அங்கே ப்ரொடக்டிவாக இருந்தால் மட்டும் அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற இடத்துல நம்ம அந்த கேம் பர்ஸ்பெக்டிவ்லையும் அந்த பொண்ணுக்கான எஃபோர்ட்டையும், அது அர்ச்சனாவாக இருக்கட்டும், இந்த சீசன் வந்து பாருவாக இருக்கட்டும், மஞ்சரியாக இருக்கட்டும், ஜாக்காக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஏன் தாமரையாக இருக்கட்டும், ஏன் வனிதா அக்காவாக கூட இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கான ஒரு ஷோவில் அவங்க அந்த கேம் ஸ்பிரிட்டோட அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போடு அதை பண்ணுறாங்கன்னும் போது அந்த சப்போர்ட்டை ஒரு ஃபீமேலாக, ஒரு லேடிஸ் சப்போர்ட்டாக, ஒரு 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 பொண்ணுக்கான சப்போர்ட்டை ஒரு பொண்ணு தான் கொடுக்க முடியுன்ற இடத்துல நம்மளும் அதை பார்க்கணுமே, அது அந்த ஆங்கிளில் பார்க்கணுமே தவிர ஜென்ரலாக ஒரு மேல் ரிவ்யூவர் சொல்கிறாங்க, இல்லை மேல் ஆடியன்ஸ் மட்டும்தான் அந்த ஷோவை நிறைய பேர் பார்க்குறாங்க, மெஜாரிட்டி பார்க்குறாங்கன்றதுக்காக நம்ம ஸ்டாண்டை நம்ம விட்டு கொடுக்கூடாதுன்றது ஒரு தெளிவோடு தான் நான் இந்த ரிவ்யூவை பண்ணிருக்கேன்னா, அதுக்கு நான் மேல் கண்டஸ்டன்ட் சப்போர்ட் பண்ண மாட்டேனான்னு கேட்டால் நான் ஆரிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், முத்து பேச வேண்டிய இடத்துல பேசினாருன்னு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், இல்லை இன்றைக்குமே இந்த ஷோலையுமே விக்ரம்கான ஸ்டாண்டே நான் விக்ரம்க்கு அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். தப்பு சரி ரெண்டுமே பேசணும் போது ஒரு ஆண் அதை செய்யும் போது மட்டும் அது அலப்பறையாகுது, இல்லைன்னா அட்டகாசமாக தெரியுதுன்னும் போது ஒரு பெண் அதை செய்யும் போது மட்டும் நீங்கள் அடக்கி தான் வைப்பீங்க, இல்லை ஒரு பூமராக தான் இப்படி பண்ணுவீங்க, ஒரு பொண்ணு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துல என்னோட விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கப்படும். ஸோ என்ன மாதிரி இருக்கிற பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குற லேடிஸ்க்கு இது கனெக்ட் ஆகும்னா, ஹோம் மேக்கர்ஸ்க்கு இது கனெக்ட் ஆகும்னா, கொஞ்சம் கேம் ஸ்பிரிட்டோட அந்த ஷோவை பார்க்குற கேர்ள்ஸ்க்கு இது கனெக்ட் ஆகும்னா தயவுசெய்து ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சொசைட்டிக்குள்ளே நம்ம வர்றதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த ரிவ்யூவில் ஆரம்பித்து, பிக் பாஸ் ஷோவில் ஆரம்பித்து, சினி இண்டஸ்ட்ரியில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் இப்போ கேர்ள்ஸ் வர இடத்துல நம்மளும் நம்ம மனசில் தோணுனதை பேசலாம், இல்லை அதுக்கான ப்ரொடக்டிவான விஷயங்கள் அங்கே இருக்குன்னா அதை தைரியமாக பேசுறதுக்கான ஒரு எஃபோர்ட்டாக ஒரு ரிவ்யூவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுதான் என்னோட ரிவ்யூனா. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா தயவுசெய்து லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, ஷேர் கூட நீங்கள் பண்ண வேணாம் கைஸ், ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.